இல்ல பாலகாண்டம்ங்கிறது என்ன? தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு பொண்ணு இருந்தா அத பக்கத்து தேசத்து ராஜாவுக்கு தத்து கொடுத்துட்டார். அப்புறம் பிள்ளை வேணும்னு ஆசை. மாப்பிள்ளைய வச்சுண்டு அஸ்வமேத மகாவேள்வியும் புத்திரகாமேஷ்டியும் மன்னர். பாயசம் வந்தது, அதை பகிர்ந்து கொடுத்தார். பத்னிகள் கர்ப்பந்தரித்தார்கள், குழந்தைகள் பிறந்தது. பிறந்த குழந்தைகளுக்கு பெயரிட்டார்கள். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று வளர்ந்து வந்த குழந்தைகள் வசிஷ்டரிடத்தில் பாடம் பயின்றன. விஸ்வாமித்திரர் வந்தார், ராமரை கேட்டார், கூட லக்ஷ்மணர் போனார். தாட்டகாவதம் நடந்தேறியது. சுபாகுவ கொன்னாச்சு, மாரீச்சனை ஓட்டி விட்டாச்சு, அகல்யோத்தாரணம் ஆயிடுத்து, வில்லை எடுத்து முறிச்சாச்சு, சீதைய மணந்தாச்சு, பரசுராம கர்ப்பபங்கம் ஏற்பட்டது. தம்பதியினர் 4 தம்பதியினரும் ஒழுங்காக அயோத்தியா திரும்பினர். ராமர் பிறப்பதற்கு பூர்வத்திலேந்து ஆரம்பிச்சு ராமருக்கு 24 வயசு வரைக்கும் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் வடமொழியில் 2500 ஸ்லோகங்கள் எடுத்தா. இப்ப நான் என்னெல்லாம் சொன்னேனோ அதை வால்மீகி 2500 ஸ்லோகங்கள்ல எடுத்திருக்கார். ராமர் அவருக்கு பட்டாபிஷேக நாள் குறிச்சாச்சு. கூனி வந்து கைகை மனச கலைச்சா, கைகை வரம் வேண்டினா, வரத்தை கேட்டுட்டு தசரதர் கீழே விழுந்தார். ராமர் காட்டுக்கு சென்றார் அப்படின்னு இந்த ஒரு வாரத்துல நடந்தது பாருங்க. அதை பத்தி சொல்றது அயோத்தியா காண்டம் 7500 ஸ்லோகங்கள். 24 வயசுக்கு 2500, ஒரு வாரத்துக்கு 7500 ஸ்லோகங்கள்னா அந்த அயோத்தியா காண்டத்துல எவ்வளவு இமோஷன்ஸ் இருக்கும் பாருங்க. அதையே பின்பற்றிய கம்பரும் சொன்னார். இதை தொடங்குவதற்கு பூர்வம் ஒரு கிரமம் வச்சிருக்கேன். என்னன்னா, பெரியவாச்சான் பிள்ளையினுடைய பாசுரப்படி ராமாயணத்திலிருந்து படிப்பதுன்னு. இப்போ நான் அயோத்தியா காண்டத்தை படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. அரியணை மேல் மன்னனாவான் நிற்க கொங்கையவன் கூனி சொற்கொண்ட கொடிய கைகேயி வரம் வேண்ட அக்கடிய சொற்கேட்டு மலக்கிய மாமனத்தனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமர காடுரைய போ என்று விடை கொடுப்ப இந்நிலத்தை வேண்டாது ஈன்றெடுத்த தாயரையும் இராஜ்யமும் மாங்கொழிந்து மைவாய் களி ஒழிந்து மாவொழிந்து தேரொழிந்து கலனணியாதே காமரழில் விழலுடுத்து அங்கங்கள் அழகு மாறி மானமரு மென் நோக்கி வைதேவியின் துணையா இளங்கோவும் வாளும் வில்லும் கொண்டு பின் செல்ல கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கானம் கடந்து போய் பத்தியுடை குஹன் கடக்க கங்கை தன்னை கடந்து வனம் போய் புக்கு காயோடு நீடு கனி உண்டு வீயன் கானமரத்தினிழல் கல்லணை மேல் கண் துயின்று சித்திரகூட திருப்ப தயரதன் தான் நின் மகன் மேல் பழி விளைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க என் பெற்றாய் கைகேசி நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் என்று மாநேரத்தே நமரும் பொழில் சாரல் சித்திரகூடத்து ஆனை புரவி தேரோடு காலாள் அணி கொண்ட சேனை சுமத்திரன் வசிஷ்டருடன் பரத நம்பி பணிய தம்பிக்கு மரவடியை வான் பணயம் வைத்து குவலைய தூங்க கரியும் பரியும் இராஜ்யமும் எங்கும் பரதர் கருளி விடை கொடுத்து திருவுடைய திசை கருமம் திருத்த போய் தண்டகாரிண்யம் புகுந்து அப்படின்னு பாசுரப்படி ராமாயணத்துல எடுக்கிறார். இப்போ பிரவேசம். காளிதாசன் ரகுவம்சத்துல சொல்றான் என்னன்னா, தசரதருக்கு ஒரு நாள் கொஞ்சம் நாழி கிடைச்சுடுத்தான். அதனால நேர கண்ணாடி முன்னாடி போய் நின்று கூந்தலை கோதி வாரி விட்டாராம். அப்போ ஒரே ஒரு நரச்ச முடி இருந்துதான். கணக்குப்படி பார்த்தா 60,000 ஆண்டுகள் ஆண்டதாக சரித்திரங்கள் சொல்றது. 60,000 years கொஞ்சம் அன்பிலீவபிளா தான் இருக்கும். 60,000 வருடங்கள் எப்படி ஒருவர் உயிரோடு இருக்கலாம்னு. அதுக்கு பல பேர் என்ன சொல்றா, யுகங்கள்ல வயசு மாறும் அப்படிங்கிறா. சில பேர் என்ன சொல்றான்னா, ஒரு ராஜ்யத்தை அந்த மன்னன் எந்த ஊழலும் இல்லாமல் ஆண்டு வந்தால் அவருடைய ஒரு ஆண்டு ராஜ்யம் என்பது சாதாரண ராஜாவின் 1000 வருஷங்களுக்கு சமமா. அதனால 60 வருஷம் ஒழுங்கா வாழ்ந்தா 60,000 வருஷம்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கிறா. இவர் நேர போய் வாரி இருக்கார். அப்போ ஒரே ஒரு நரச்ச முடி.
பாருங்க, இவ்வளவு வருஷம் இருந்தும் ஒரே ஒரு நரைச்ச முடிதான். அதை சொல்றார் காளிதாசன். என்னன்னா, தம் கர்ண மூலமாகத்திய ராமேர் ஸ்ரீர்ணியஸ்யதாமிதி கைகேயி சங்கையேவாக பரிச்சத்மனா ஜரா. அதையே பின்பற்றிய கம்பநாடர் சொல்றார், நரைத்தது ஓர் மயிர், ஒரே ஒரு முடி நரைச்சுதான். அது சுருண்டு வந்து காது கிட்ட வந்து கொடுத்தான் தசரதற்கு. எதுக்குன்னா மந்திரோபதேசம், ஒரு சீக்ரெட் சொல்ல போகுது. என்னன்னா, போரும் நீ ஆண்டது, இந்த ராஜ்யத்தை உன் பிள்ளை கிட்ட குடு அப்படின்னு சொல்லிடுது. எனஃப் இஸ் எனஃப், போரும், உன் ராஜ்யத்தை பிள்ளை கிட்ட குடு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ராஜா அந்த காலத்துல டைனஸ்டி தானே, நம்ம இந்த 1947 முன்னாடி வரைக்கும் ராஜாக்கள் தான் இந்த தேசத்தை ஆண்டிருக்கா. அப்படின்னா எப்படி ஆகும்? ராஜாவுக்கு எல்லா திறமையும் இருக்கும், அவர் தம் பிள்ளையை வளர்ப்பர், பிள்ளை அடுத்த ராஜாவாவர். அது ஒரு டைனஸ்டியா இருந்தது. ஆனா டைனஸ்டியா இருந்தாலும் டெமோக்ரஸி என்னன்னா, அந்த ராஜா வந்து மக்கள் கிட்ட கேட்பார், அப்பா எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான், வாஸ்தவமா அவன் தான் ராஜா ஆகணும், ஆனா நீங்கள்லாம் சொல்லுங்கோ அவன் ராஜாவார்த்துக்கு தகுதி உண்டா அப்படின்னு கேட்பார். அதனால அந்த காலத்துல டைனஸ்டி ஸ்டில் இட் வாஸ் அ டெமோக்ரஸி. நமக்கு இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு, டெமோக்ரஸி ஆனாலும் டைனஸ்டி அப்படிதான் இருக்கு, மாறி இருக்கு. அதனால இந்த இடத்துல சொல்றார், வெய்யவன் குலம் முதல் வேந்தர் மேலவர் செய்கையின் ஒரு முறை திறம்பல் இன்றியே வையம் என் புயத்திடை நுங்கள் மாட்சியால் உங்களுடைய அருளினால் 2000 தாங்கினேன். 1000 1000 1000னா 10,000, 6 60,000 வருஷம்னு அர்த்தம். 2000 தாங்கினேன், 60,000 வருஷம் உங்களுடைய கோஆபரேஷனால என்னால ரூல் பண்ண முடிஞ்சது அப்படின்னர். அடுத்தது சொன்ன, நான் ராமனை யுவராஜா வாக்கலான்னு நினைக்கிறேன். ஹையர் அப்பேரண்ட், ஹையர் அப்பேரண்ட்னா எனக்கு அடுத்தபடியா இவன் தான் ராஜாவாவான், கிங் இன் த மேக்கிங் அப்படின்னார். அப்போ மக்கள்லாம் சொன்னாலாம், மக்களை பார்த்து கேட்டிருக்கார், இவனுக்கு நான் இப்படி பண்ணலான் இருக்கேன், நீங்க என்ன சொல்றேன்? அவ என்ன சொன்னா பாருங்க, நிருப நின்குல மன்னவர் நேமி பண்டு உருட்டி பெருமை எய்தினர் யாவரே ராமனை பெற்றார். அப்பா உன் குல முன்னோர்கள் நேமியிலேந்து ஆரம்பிச்சு, இக்ஷ்வாகுலேந்து ஆரம்பிச்சு மாந்தாதா, திலீபன், அஜன், சகரன், அசமஞ்ச, சம்சுமான், பகீரதன் இவாள்லாம் இருந்தாளே, அவ பண்ண புண்ணியங்கள்லாம் ஓர் திரண்டுதான் ராமனை போல ஒரு பிள்ளையை நீ பெற்றாய் ராஜா. அதனால டோன்ட் ஈவன் ஹேவ் a doubt or an iota of doubt. Your son is very capable and qualified to rule. கருமமே இதுதான் தர்மம். கற்று உணர்ந்தோய்க்கு இனி கடவே தருமமும் இது தக்கதே நினைத்தனை தகவோ. இனி கரெக்டா தானே யோசிச்சு வச்சிருக்க ராஜா அப்படின்னு மக்கள்லாம் அவரை பார்த்து சொல்றா. இப்ப ராஜா விடமாட்டார். சரி எல்லாரும் சொல்லிட்டா, ஏதோ ரூபா கொடுத்துட்டு சொல்ல வச்சுட்டாருன்னு ஒரு பழி வந்துருமோனோ. அதனால கேட்டார், சரி ராமரை ராஜாவாக்கணும்னா அவனுக்கு தகுதி ஏதாவது இருக்கணும் இல்லையா? தகுதி இருந்தா தானே ராஜாவாக முடியும். இவனுக்கு என்ன சார் தகுதி இருக்கு கேட்டார் தசரதர். அப்போ அவ என்ன சொல்றாங்கிறத பாருங்க, அவனுடைய பத்னி நல்லவள். சோ பட்டத்துக்கு வரவாளை விட அவ சொந்தக்காரா ஒழுங்கா இருந்துட்டாலே அந்த பட்டத்துல இருக்கவா ஒழுங்கா இருப்பா இல்லையா? நான் சொல்றார், மண்ணினும் நல்லள் மலர்மகள், சாக்ஷாத் பூமாதேவியை விட நல்லவளப்பா இந்த சீதை. மலர்மகள், அவளே சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி. கலைமகள், படிச்சவோ. கலையூர் பெண்ணிலும் நல்லள் பெரும் புகழ் சனகி. ஜனகனின் பெண்ணான ஜானகி கலையூர் பெண்ணிலும் நல்லள், தையில் நல்லள்னு பேர். அதனால்தான் இன்னைக்கும் வைத்தீஸ்வரன் கோவில்ல அம்பாளுக்கு தையில் நாயகின்னு பேர். தையில் நாயகி, பூமியில இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாய் விளங்கக்கூடியவளுக்கு தையில் நாயகி, இல்லத்துக்கெல்லாம் நாயகி அவள், அப்பேற்பட்டவள். அப்பா சரிப்பா, ஜானகி சீதையுடைய பெருமையை சொல்லிட்டே, ராமனுக்கு தகுதி உண்டா சொல்றா. பேர் உலகின் கண்ணினும் நல்லன். இந்த உலகத்துல லிஸ்ட் போட்டு வச்சா ராமன மாதிரி ஒரு நல்லவன் லோகத்துல கிடையாது. கற்றவர் கற்றில்லாதவருக்கும் உண்ணும் நீரினும் உயிரினும் அவனையே உகப்பார். எல்லாரும் குடிக்கிற ஜலத்தை விட ராமரை தான் விரும்புவார். இப்படியா ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். சார் எனக்கு வாட்டரை விட அவரை தான் சார் ரொம்ப பிடிக்கும், இப்படியா சொல்லுவோம். நன்னாவே இல்லையே உவமைனா.
நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வால்மீகி ராமாயணத்துல முதல்ல ஒரு கேள்வி யாருன்னா, வால்மீகி நாரதரை பார்த்து கேட்பார், கோனஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேண ச கோயுக்தः தர்மபூதேஷு கோஹிதः வித்வான் கக்கஸ் சமர்த்தஸ்ச கஸ்சைகः பிரியதர்ஷனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதः த்யுதிமான் கோ அனசூயகः கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே. 16 கல்யாண குணங்கள் பொருந்தினவன் எவன் அப்படின்னு கேட்பார். அதுல முதல்ல குணம் என்ன கேட்பார் தெரியுமா? கோனஸ்வின் சாம்பிரதம் லோகே குணவான். இந்த குணத்துல சிறந்தவன் யார்? 16 குணங்கள் பட்டியல் போட்டுட்டு முதல் குணம் என்னன்னு கேட்டா குணம். இப்போ ஒருத்தர் மளிகை சாமான் லிஸ்ட் மேல போட்டுட்டு மளிகை சாமான் அப்படின்னு போட்டுட்டு லிஸ்ட் எழுதுறாரு. என்ன எதிர்பார்ப்பேள்? 1 மிளகாய் பொடி, 2 மஞ்சள் பொடி, இதெல்லாம் தானே எதிர்பார்ப்பேள். மேல போடுற மளிகை சாமான் போட்டுட்டு 1 மளிகை சாமான். நீங்க கடையில போய் சார் மளிகை சாமான் கொடுங்க, சொல்லுங்க சார் மளிகை சாமான், குழம்பி போயிடுவார் அவர். குணம் குணம்ங்கிறாரே அப்படின்னா என்னன்னா ராமாயணத்துல புரிஞ்சுக்கோங்க, குணம்னா சௌஷீல்யம்னு அர்த்தம். சௌஷீல்யம்னா என்ன? ரொம்ப நீங்க காம்ப்ளிகேட்டடா கொண்டு போறீங்களே சார், அந்த மாதிரிதான் அவர் எழுதி வச்சிருக்காரு. நான் என்ன பண்ணுவேன்? சௌஷீல்யம்னா என்னன்னா மகதோ மந்தைஹி சக நீரந்திரேண ஸ்வபாவஹா. தான் உயர்ந்த நிலையில் இருப்பினும் எல்லோரோடும் இறங்கி வந்து ஒன்றிணைய பழகுபவருக்கு சௌஷீல்யம்னு பேர். இப்போ நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது வாட்டர் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிஸ்ட்ரியில வாட்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், எல்லா வஸ்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்கும், H2O பேர் இருக்கு. இந்த H2O பத்தி படிக்கும்போது சில பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு உண்டு. ஜலத்துக்கு என்ன ஒரு பெருமைன்னா, இட் வில் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோவர் லெவல். இல்லையே சார், நாங்க வீட்டுல சம்புலேந்து டேங்குக்கு ஏத்துறோமேனா அது செயற்கை, மோட்டர் போட்டாதான் அது மேலே ஏறுமே ஒழிய தானா ஜலம் மேல போகாது. ஜலத்துக்கு எப்பவுமே எப்படின்னா மேடிலிருந்து பள்ளத்துக்கு வரும். பகவானும் அப்படியே. எங்கேயோ இருக்க வேண்டிய சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ருங்கிவேரபுரத்துல இடக்கை வலக்கை ஆச்சாரம் தெரியாத அனாச்சார பிரச்சுரனான குஹப்பெருமான பார்த்து சொல்றார், உன்னோடு நாங்கள் ஐவரானோம். குஹனத்தான் இடத்துக்கு வர வைக்கல, அவர் அந்த இடத்துக்கு போறார். ஒரு குரங்கு இல்லையா, வீட்டுல ஏதாவது அசட்டுத்தனம் பண்ணா குழந்தைய பார்த்து என்ன சொல்றோம்? சரியான குரங்கு பாலு அப்படின்னு சொல்றோம். தேடி போய் சுக்ரீவனோடு சக்கியம் செய்து குன்று சூழ்வான் மகனுடன் அறுவரானோம். குன்று சூழ்வான்னா யாரு சார்? சுக்ரீவன். அதான் குன்று சூழ்வான் மகன் தான் சுக்ரீவன். வெரி குட், யாரோ கரெக்டா சொன்னா. குன்று சூழ்பவன், குன்றுனா மலையோனோ, மேருமலைக்கு குன்றுன்னு பேர். மேருமலையை சுத்தி வருபவருக்கு சூரியன், சூரியன் பிள்ளையோனோ சுக்ரீவன். குன்று சூழ்வான் மகனுடன் அறுவரானோம். கிஷ்கிந்தாக்கு தாம் போய் சுக்ரீவனை கட்டி பிடிக்கிறார். சுக்ரீவனை அயோத்தியாவுக்கு வர வைக்கல, தாம் போறார். ஜலம் எப்படி மேலேந்து கீழே போகுமோ அந்த மாதிரி போறார் ராமர். கீழே பாரத தேசத்தின் முன வரைக்கும் வந்துட்டு விபீஷணனை பார்த்து உன்னோடு எழுவரானோம். ஒருத்தன் காட்டுல வசிப்பவன், இன்னொருத்தன் குரங்கு, இன்னொருத்தன் ராட்சசன். நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி. அவாவா இடத்துக்கு போய் அனுகிரகம் பண்றார். எப்படி ஜலம் மேலேந்து கீழே வருமோ அந்த மாதிரி பெருமாள் இறங்கி வரார். சௌஷீல்யம். ஜலத்துக்கு எப்பவுமே இன்னொரு ப்ராப்பர்ட்டி தெரியுமோ? நீங்க எந்த நிறம் கலக்கிறீங்களோ அந்த நிறத்தை வாங்கிக்கும். நீங்க ரங்கோலி பவுடர் ரெட் கலர் போட்டுட்டேன்னா ரெட் ஆயிடும், எல்லோ போட்டேன்னா எல்லோ ஆயிடும். குரங்கோடு என்ன பேசணும்? இப்ப வசிஷ்டரோட ராமர் பேசுவார், அவரோட என்ன பேசுவார்? வேதாந்த சூத்திரங்கள்ல என்ன இருக்கு, இந்த இடத்துல சிருஷ்டித்வத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கா. வசிஷ்டரோட பேசும்போது அந்த லெவல்ல பேசுவார். சுக்ரீவன் பாவம், அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. சுக்ரீவனோட பேசும்போது என்ன பேசுவார்? இந்த மரத்துல இந்த பழம் நன்னா இருக்கும், அந்த மரத்துல அந்த பழம் நன்னா இருக்கும். அவன்கிட்ட உட்காந்துட்டு சிருஷ்டித்வம் அது இதெல்லாம் பேசினா குழம்பி போயிடுவான். இவரோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க கூடாது சார், ரொம்ப குழப்பறார் போட்டு இல்லையா. எப்படி ஜலமானது
ஒரு நிறத்தை கலந்தால் அந்த நிறத்தின் குணத்தை வாங்கிக் கொள்ளுமோ, ராமனும் அவ்வவரோடு பழகும் போது அவளுக்கு ஏத்த மாதிரி பேசுவார். ஜலத்துக்கு இன்னொரு பெரிய ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுமோ, நீங்க எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதுக்குள்ள வந்துடும். சின்ன ஒரு டம்ளர் எடுத்துன்னு போனேன்னா ஜலம் அதுக்குள்ள வரும். பெரிய அண்டா எடுத்துன்னு போனேன்னா அதுக்குள்ள வரும். குளத்துலயும் இருக்கும், வீட்டு டம்ளர்லயும் இருக்கும். ஜலம் குளத்துல இருக்கக்கூடிய ஜலம் இத்தினூண்டு டம்ளருக்குள் நான் வரமாட்டேன், எனக்கு என்று பெருமை உள்ளது, இருந்தால் குளத்தில் தான் இருப்பேன், இந்த அண்டாங்குண்ணாக்குள்ள வரமாட்டேன்லாம் சொல்லாது. அது நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வரும். ராமனும் அப்படித்தான். நம்ம லெவலுக்கு எவ்வளவு அனுகிரகம் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவார். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப ஆண்டாள், மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஜலத்துக்கு இன்னொரு பெருமை என்ன தெரியுமோ, அதுல மந்திரங்கள் ஏத்தலாம். நீங்க கோவில்கள்ல எல்லாம் பார்த்தேன்னா சம்பிரோக்ஷணத்தின் போது கலச ஜலங்களை அடுக்கி வச்சிருப்பா. 2-3 நாள் 4 சதுர்வேத பாராயணம் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஜலத்தை மேல ஒரு பரிசில் மாதிரி கட்டி மேல கலசங்கள்ல கொண்டு சேர்ப்பா. நம்ம கணத்திலேருந்து தான் எடுத்திருப்பா. கணத்திலேருந்து எடுக்கும்போது சாதாரணமா அந்த ஜலத்தை எடுத்திருப்போம். அதுல மந்திரங்கள் சேர்த்த பிறகு அந்த கலசத்துல போடும்போது எல்லாரும் கன்னத்துல போட்டுக்கிறா, அத்தை போட்டுக்கிறா, இத்தை போட்டுக்கிறா. ஏன்னா நம்ம சொன்ன வேத மந்திரங்கள் எல்லாமே இப்ப அந்த பஞ்சபூதங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய ஜலத்துக்குள்ள போயிடுது. மலையில இருக்கக்கூடிய கல்லுதான் நம்ம அழகா வடிச்சு அந்த பீഠத்தின் மீது வச்சு அந்த ஜலத்தை சேர்க்கும் போது அது பகவான் ஆயிடுறது. எல்லாரும் சொல்லுவா, நாஸ்திகால்லாம் சொல்லுவா, நீங்க எதை சார் வணங்குறீங்க, கல்ல தானே வணங்குறீங்க. கரெக்ட் தான், கல்லு தான். ஆனா அந்த கல்லு மந்திர ரூபேன அந்த ஜலம் பட்ட பிறகு அடுத்த செகண்ட் நம்ம வணங்கக்கூடிய ஆழ்வாராச்சாரியர்கள் வணங்கக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகமா மாறிடுது. அப்படின்னா அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு திவ்யமங்களத்துவம் சேர்த்தது ஜலம். அதனால ஜலம் என்பதற்கு இவ்வளவு பெருமை இருக்கு. அடுத்தா அந்த காலத்துல வேலுக்குடி வரதாச்சார் சுவாமி இருந்தார், கிருஷ்ணன் சுவாமியுடைய திருத்தகப்பனார். அவர் வேடிக்கைக்கு சொல்லுவார் உபன்யாசத்துல, ஒத்த சம்சாரம்ங்கிற சாகரத்துல விழுந்துட்டானா. அந்த சாகரம் எப்படி இருந்ததுன்னா ஒரு கிணறு மாதிரி இருந்துதான், அதுல விழுந்துட்டானா. விழுந்த அவனுடைய தோழன் பார்த்துட்டு இருந்தான, கிணத்துல விழுந்துட்டான். என்னப்பா விழுந்துட்டியே? விழுந்தவன் விழுந்துட்டான். அவனை பார்த்து சொல்லிக்கான், விழுந்துட்டியே? விழுந்தவன் சொன்னா, நான் விழுந்துட்டே இருக்கேன் நானா. இது என்ன கிணறுன்னு கேட்டா கோயம்புத்தூர் கிணறும்பறவர். ஏன்னா அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா கோயம்புத்தூர்ல ரொம்ப ஆழத்துல போனால்தான் ஜலம் கிடைக்கும்னு அவர் சொல்லுவார். அது உண்மையா? டீப்பா போகணுமா இங்கெல்லாம்? சரி, அப்படின்னா அவர் சொன்னது கரெக்ட் இல்லையா? அதனால்தான் தியாகராஜர் எடுத்தார், பவாதிதரணோபயமுலே தனி தியாகராஜ கரம்பிடி. விழுந்தவன் நான், என கை கொடுத்து எழுப்ப மாட்டியாராமான்னார். பவாதிதரணோபயமுலே தனி தியாகராஜ கரம்பிடி ப்ரோச்சேவரே ஸ்ரீராமனருண ப்ரோச்சேவரே. அப்பேற்பட்ட அந்த பெருமாள் ஜலத்தை போல் இருக்காருன்னா இன்னைக்கும் நமக்கு ஆதாரமாக இருப்பது ஜலம். அதனால்தான் ஆண்டாள் பாடும்போது அம்பரமே தண்ணீரே ஷோரேங்கிறா. ஷோரே தண்ணீரேன்னு சொல்லல. ஏன்னா நமக்கு ஷோரை விட முக்கியம் எது தெரியுமோ? ஜலம். ஜலம் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுது. அதனால ஜலத்துல யார் இருக்கான்னு கேட்டா சாக்ஷாத் பெருமாளே. இன்னைக்கும் நீங்க ராஜஸ்தான்ல புஷ்கர் அப்படின்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க கோவில்லாம் இருந்தாலும் அங்க கோவிலுக்கெல்லாம் கூட போக வேண்டாம். ஏன்னா அங்க குளத்தில் ஜலமாக இருப்பது சாக்ஷாத் பகவான்.